தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளை தேவன் தந்திருக்கிறார். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்களும் இந்த செய்தியின் மூலமாக நன்மை பெற்றிருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்த உங்கள் அன்போடு கேட்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை குறித்து நீங்கள் சொல்லவும், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணவும், மற்றவர்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு பாடலை பாடலாம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, நம் பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, நம் தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. சொல்லுங்களேன். எழுப்புதலின் நேரமல்லோ, இது உன்னுடைய காலமல்லோ. இது நம்முடைய காலமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது. என் ஆண்டவராகி இயேசு இந்த உலகத்தில் வரப்போறீங்கப்பா. உங்கள் வருகைக்கு முன்பதாக அநேக அடையாளங்கள் இந்த உலகத்தில் நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்கள் ஆண்டவரை வருகைக்கு நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்படுவதற்கு, எழுப்புதலுக்கு நாங்கள் ஆயத்தப்படுவதற்கு கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை கொடுங்க. யாரையெல்லாம் சத்துரு சோறுப்படுத்தி வச்சிருக்கிறானோ, யாரையெல்லாம் பலவீனப்படுத்தி வச்சிருக்கிறானோ, யாரையெல்லாம் ஜெபிக்க விடாமல் வச்சிருக்கிறானோ, அவங்க மேலே தேவனுடைய விடுதலையை இப்பொழுதே கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறேன். உங்களை விடுதலையோடு ஆராதித்து வெற்றியை சுதந்திரிக்க எரிகோ கோட்டைகள் உடைக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலமாக இருக்கிறது. உலகமெங்கிலும் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. இனி ஏனோதானோ என்று நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. கடமைக்காக, பெயருக்காக நாம் ஒரு பாரம்பரியமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற காலமெல்லாம் முடிந்து போயிற்று. இனி வாழ்ந்தால் இயேசுவுக்காக வைராக்கியமாக வாழணும்.
இயேசு ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து கடைசி காலத்தில் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறார், உங்கள் குடும்பத்தை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் பயன்படுகிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தருடைய கரத்திலே கருவிகளாக உபயோகிக்கும்படி தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி காலத்தில் நிறைய காரியங்கள் பூமியில் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரமும், லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரமும், மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையோடு தொடர்புடைய சம்பவங்கள் உலகத்தில் நடக்கிறவைகளை குறித்து தெளிவாக போதிக்கிறது. நீங்கள் நேரம் எடுத்து இந்த அதிகாரங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா கடைசி காலம் பூமியில் பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் அதை கண்டு நீங்கள் நானும் பயப்பட வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்திலே, இந்த அழிவுகளிலே தப்புவிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் இந்த வசனம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னதான் பாருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. இனி வருகிற காலம் ஒரு ஜெப எழுப்புதலின் காலமாக இருக்கிறது. அதிகமாக ஜெபிக்கணும். இன்றைக்கி காலையில் எழும்பி முழங்கால் படியிட்டு ஜெபிச்சிங்களா? வேத புஸ்தகத்தை திறந்து இன்றைக்கி வாசிச்சிங்களா? தேசத்துக்காக ஜெபிச்சிங்களா? உங்கள் குடும்பத்துக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, உங்களை நடத்துகிற தேவ ஊழியக்காரனுக்காக இன்றைக்கி நீங்கள் ஜெபிச்சிங்களா? உங்கள் ஜெப வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வெற்றி பெற்றிருக்கிறீங்க? நீங்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் தேடி அலையக்கூடாது. யாராவது ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணி என் தலையில் கை வச்சு என்னை ஆசீர்வதித்து ஜெபிச்சிருவாருன்னு நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேடி அலையக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும், பிள்ளைகளோட சேர்ந்து ஜெபிக்கணும், தனிச்சிருந்து ஜெபிக்கணும், பாரப்பட்டு ஜெபிக்கணும், ஆலயத்தில் நடக்கிற ஜெபங்களில் உற்சாகமாக பங்கெடுத்து ஜெபிக்கணும். அப்போதான் இந்த கடைசி காலத்தில் வரப்போகிற பெரிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பு வைக்க முடியுமா? ஜெபம் ஒன்று தான் நம்மளை தப்பு வைக்கும். சோர்ந்து போகாதீங்க. ஆரம்பத்தில் ஜெபிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். போக போக ஜெபம் ஒரு இன்பமான மகிழ்ச்சியான அனுபவமாக மாறும். ஒரு ஜெப ஆவி உங்கள் மேலே ஊற்றப்படும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேலே ஒரு ஜெப ஆவி இப்பொழுது ஊற்றப்படட்டும். கடைசி காலத்தில் கொடுமையான சம்பவங்கள் பூமியில் நடக்கும்போது அவைகளுக்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரை தப்பி பிழைப்பதற்கு எங்கள் மேலே ஒரு ஜெப ஆவியை கர்த்தரை ஊற்றுங்க. ஜெபத்தில் உண்டாகிற சோர்வுகள் முறிக்கப்பட்டு போகட்டும். விசேஷ வண்ணமாக திறப்பில் நின்று, தேவ சமூகத்தில் நின்று, பொறுமையோடு கூட, வைராக்கியத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.